காலையில எழுந்து ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஐயோ வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்லாம் வந்து தோணும். ஸோ நீங்க உங்களுடைய பாதை வந்து ஒரு ஈஸியான பாதை இல்ல. ஸோ எப்படி நீங்க வந்து காலையில எழுந்து இந்த வேலைக்கு கிளம்புறது அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிப்பீங்க உங்க நாள? இப்போ இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதால நான் வந்து 2:45க்குலாம் மார்னிங் மார்னிங் 2:45க்குலாம் ஆன் பண்ணுறேன். எழுந்துக்கதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என்னை சீக்கிரம் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. 9:00 இல்லைன்னா 8:30க்குலாம் நான் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக 2:45 அதை 2:00 கண் விழிச்சிட்டு கெட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ண உடனே டியூட்டி விழும். இப்போல்லாம் வந்து காலையிலேயே பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. காலைல 2:45. ஆமா. 2:45க்கே எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர்ஸ்லாம் வருதா? இல்லை 2:45 இல்லை வரும்மா வரும். அப்போ வந்து எனக்கு வந்து 80 ருபீஸ் பர் ஐடி. ஒரு 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 ஆர்டருக்கு 80 ருபீஸு. அப்போ வந்து 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, இல்லை 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால மார்னிங்கே ஏர்ன் பண்ணிடுவேன். ஒரு சின்ன அடி காலில் பட்டுடுச்சு அப்படின்னாலும் ஓகே, ஒரு வாரம் நான் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க குறிப்பா இந்த வேலையை எப்படி சூஸ் பண்ணீங்க? எப்படி வந்தது இந்த வேலை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து நான் வந்து டிசிஇ படிச்சிருக்கேன், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் வேலை கிடச்சிது. போனாலும் வந்து சரியாக சம்பளம் தர மாட்டாங்க. இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த சென்டரு, அதில் வந்து இந்த டிடிபி வேலை பண்ணுவேன். பண்ணாலும் வந்து சரியாக பைசா தர மாட்டாங்க. அப்போல்லாம் 500 தர்றது பெரிய விஷயமா இருக்கும். இப்படியே இருந்துட்டு இருந்தது. நான் நிறைய நானாக ஓனாக வந்து கைலாங்கடை என்னென்னமோ வச்சேன், பிளாஸ்டிக் கடை எல்லாம் வச்சேன். எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் அது அப்படியே போயிட்டு இருந்தது. கொரோனாத்துக்கு முன்னாடி வந்து ஜுவல்லரி செஞ்சிட்டு இருந்தேன், சில்க் த்ரெட் ஜுவல்லரின்ட்டு. அது ரொம்ப நல்லா கை கொடுத்தது. மந்த்லி எப்படியே 50,000 எடுப்பேன் அப்போவே. அப்போ அப்படியே அதுவும் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. நம்ம கொரோனா வந்தபோது அதுக்கப்புறம் ஜுவல்லரி யாரும் வாங்க ஆரம்பிக்கல. அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 lakhs கிட்ட லாஸு. நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி இந்த தொழில் நல்லா போயிட்டுருக்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே டவுன் ஆகிடுச்சு. இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் வேறு யாருக்கும் அப்படி தான் கொடுத்து விட்டேன். இப்போ தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கீழே பிளாட்ஃபார்மில் வந்து வளையல் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தேன். அதுவும் சரியாக வரல. மழை வந்துருச்சுன்னா போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி என்ன செய்யலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது அப்படியே வெளியே சுற்றுற மாதிரி அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசும் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோவில் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு வந்து ஷேடோஃபேக்ஸில் தான் ஆரம்பித்தேன். ஷேடோஃபேக்ஸில் ஆரம்பித்தோடனே அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு. இது வந்து நியூ மோஷன்ற நிறுவனத்துலேருந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க.